மகிழ்முற்றம் மகிழ்முற்றம் மாணவர்களுக்கிடையே தலைமைத்துவம், ஒற்றுமை, குழு மனப்பான்மை மற்றும் மாணவர்களோட ஒட்டுமொத்த ஆளுமை வளர்ச்சி இதெல்லாம் ஊக்குவிக்கிற ஒரு திட்டம் தான் மகிழ்முற்றம். இந்த மகிழ்முற்றம் மாணவர்களோட பாராளுமன்ற செயல்பாடுகளோட இணைந்து செயல்படுற மாதிரி இருக்கிறது தான் மகிழ்முற்றம். இப்போ மகிழ்முற்றம் மூலமா எல்லா மாணவரும் பள்ளி நிகழ்வுகள்ல அனைத்து மாணவர்களையும் அதே மாதிரி அவங்களோட பங்குபெற செய்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கி அவங்களோட கற்றல் திறனை மேம்படுத்தி அவங்கள ஒரு சிறந்த குடிமகனா ஆக்குறதா மகிழ்முற்றம். மகிழ்முற்றம் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று பள்ளி அளவிலானது, இன்னொன்று வகுப்பறை அளவிலான செயல்பாடுகளின் அடிப்படையில மகிழ்முற்றம் இரண்டா இருக்கு. பள்ளி அளவிலான செயல்பாடுகள்னு பார்த்தா மாணவர்களோட கற்றல், கலை திருவிழா, மன்ற செயல்பாடுகள், அவங்களோட வருகை இதன் அடிப்படையில பள்ளி அளவில செயல்படுகிறோம். வகுப்பறை அளவிலானா அவங்க வீட்டு பாடம் எழுதி வருது, அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு கிளாஸ்ல ஆர்வமுடன் செயல்படுறாங்க அப்படின்னு வகுப்பறையில் நடக்கும் செயல்பாடுகளின் அடிப்படையில ஒவ்வொரு குழுவும் அவங்களோட செயல்பாடுகளை மதிப்பிடப்படுகிறது. இதுல நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி 5 குழுவா நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல அந்த வகுப்பு மாணவர்களோட செயல்பாடுகள், பள்ளி அதோட செயல்பாடுகளின் அடிப்படையில மருதம் குழு வெற்றி பெற்றதா அறிவிக்கப்படுகிறது. நன்றி. வெற்றி பெற்ற அணியான மருதம் அணியின் கொடியானது ஏற்றப்படுகிறது.